ஹலோ எவ்ரிவான், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க, அதாவது கம்போடியாவுக்கும் தாய்க்கும் வந்து போர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதனால அந்த போர் வந்துச்சு, ஸோ ஏன் வந்து இவ்வளவு நாள் இல்லாம இவங்க வந்து இப்படி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா தாய்லாந்தும் சரி கம்போடியாவும் சரி ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஒரு அழகான கண்ட்ரின்னு தான் சொல்லலாம். இந்த கண்ட்ரியில ஒரு செழிப்பான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். அது அப்படி உள்ள கண்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது வந்து தவிர்க்க முடியாதது என்னன்னு தெரியல. ஸோ அது என்ன எது இப்ப இது எதுக்காண்டி வந்து இப்ப இந்த அவங்களுக்குள்ள வந்து ஒரு போர் ஏற்படுதுனாக்க, ஒரு சிவன் கோயிலுக்காண்டினாக்க நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு சிவன் கோயிலுக்காண்டி தான் வந்து ரெண்டு பேரும் வந்து இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. வாங்க பார்ப்போம் அவங்க எதனால சண்டை எப்பயிலிருந்து இந்த கோயில் கட்டப்பட்டது, எதனால வந்து இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்கு எப்போ வந்து இது வந்து இவங்களுக்கு கம்போடியாவுக்கு வந்து இது உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தாயும் கம்போடியாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பேருமே வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண, நான் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட இது வந்து ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. ஒரு கம்போடியாவும் சரி, கம்போடியாவும் ஒரு சின்ன நாடு, பட் தாயோட கம்பேர் பண்ணும்போது இது சின்ன. இவங்களோட எல்லை பரப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வந்து இந்த ஒரு இவங்களோட எல்லை பரப்புகள் இருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லை பரப்பு நாங்க அந்த எல்லையில தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அப்படி வந்து இப்ப அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. இது எனக்கு தான் சொந்தம், இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தாய் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கன்னி வெடி வச்சு, அதாவது கன்னி வெடி வந்து அவங்க காட்டுகள் அந்த ரோந்து பணிகள்ல உள்ள காடுகள்ல வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க போகும்போது அதுல காலை வச்சு அதுல இருந்து வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து கால் வந்து காயம் காயம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப பலத்த காயம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து அங்க ஒரு ரொம்ப இதனால பாத்தீங்கன்னாக்க அந்த இதுல வந்து கோயில் அந்த கோயில்னால அங்க வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பதற்றம் அதிகமாகுது. பதற்றம் அதிகமாகும்னால இது எதனால இது வந்து ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த கோயில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இது வந்து யுனெஸ்கோல வந்து அங்கீகரிக்கணும். அதாவது ஒரு உலக பாரம்பரிய சின்னமா வந்து இதை அறிவிக்கணும் அப்படின்னு வந்து கம்போடியா வந்து சொல்றாங்க. சொல்லும்போது தாய் என்ன பண்றாங்கன்னாக்கா, இல்ல இதை அறிவிக்க கூடாது, இது எங்களோட இடம், எங்களோட கோயில், நீங்க யாரும் அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஒரு இந்து கண்ட்ரி கிடையாது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க தாய், அதாவது புத்தரை வழிபடுறவங்க தான். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரெண்டு பேருமே மன்னராட்சி முறையில தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இவங்க அந்த கோயிலுக்காண்டி இவ்வளவு சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பேசு பொருளா தான் இருக்கு. பெரிய விகாரை அப்படின்னா அந்த கோயிலோட பேரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விகாரை, அதாவது தமிழ் சமஸ்கிருதம் சேர்ந்து ஒரு சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க, பெரிய விகாரின்னு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கோயில பாத்தீங்கன்னா எந்த காலத்துல கட்டப்பட்டாங்கன்னாக்க, ராஜராஜ சோழன் காலத்துல வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு 800 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கோயிலை வந்து சொல்லப்படுது. கம்போடியா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இப்போதைக்கு அது ஒரு ஏழை நாடு தான் சொல்லலாம். ஏழை நாடா இருந்தாலும் ஒரு காலத்துல வந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய பணக்கார நாடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்புவீங்களா? ஆமாங்க. அந்த நாடு வந்து மிக செழிப்பான நாடா இருந்திருக்கு. அதாவது அமெரிக்கா என்ன மாதிரி இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான நாடா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணவங்க அங்க இருந்து அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து அந்த கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழ்மையான கண்ட்ரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் தாயை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப ஏழ்மையான நாடு தான். தாயில பாத்தீங்கன்னா தாய் வந்து அங்க ஒரு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்காங்க. அந்த மன்னராட்சி இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, அந்த மன்னர் வந்து எந்த மன்னர் வந்து பொறுப்பேற்றாலும் அப்பைக்கு அவங்க வந்து திருவாசகத்தை பாடிதான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமே அங்க இருக்குதான். அப்படிங்கும்போது பாருங்க ஒரு ஹிந்து முறையை ஃபாலோ ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து அடுத்த மன்னரே வந்து கிங்டம், அது இல்லாம சோல் எம்பையர், ஸ்ரீ விஜயா கிங்டம் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்ரீ விஜயா கிங்டம் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கிங்டம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிங்டத்துல பக்கத்துல உள்ள எல்லா கண்ட்ரியுமே வந்து அந்த கிங்டத்துல தான் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சோல் எம்பையர் அவங்கெல்லாம் வந்து
கேமரன் கிங்டம்னா வந்து ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப நெருங்கிய அவங்களுக்குள்ள ஒரு வர்த்தகம் இருந்துச்சு, ஒரு டச் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து வாணிகம் பண்ணாரு. அவரும் வந்து அங்க வந்து வாணிகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பல்லவர்களும் இதுல வந்து அவங்களுக்கு இதுல அவங்களோட வந்து வாணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படி இருக்கையில இவங்க வந்து பெரும்பாலும் சிவன் கோயில வந்து இருக்கிற இடத்துல வந்து அதிகமா வந்து சிவன் கோயில வந்து கட்டியிருந்திருக்காங்க அந்த சட்டத்துல. ஸோ தமிழர்கள் வந்து எங்கெங்க போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க சிவன் கோயில வந்து அதை கட்டியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ராஜராஜ சோழன் ஆட்சியிலையும் சரி, ஸ்ரீ விஜயா கிங்டம் அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு கிங்டமா இருந்தனால அவங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க வந்து அதை கட்டி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1010 இருந்து 1050 வரையும் வந்து ஒரு தமிழன் தான் ஆண்டிருக்காருன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. அந்த கம்போடியா அந்த ஆண்டது பாத்தீங்கன்னாக்க ஒரு தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டது. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு பாத்தீங்கன்னா சூரியவர்மன் அப்படிங்கிறாங்க. அவர் பேர் வந்து சூரியவர்மன். ராஜராஜ சோழன் அப்பவும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு டச் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளவு சிவன் பக்தர்ன்னு. ஸோ அதே மாதிரிதான் அவரும் வந்து சூரியவர்மனும் அந்த சிவன் கோயிலை வந்து கட்டியிருந்திருக்காரு. வந்து வஸ்திர அலங்காரன் அப்படிங்கிற மாதிரியும் மன்னர் பேர் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் கலந்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. துப்பாக்கி சூடு நடத்தி இதுல 10, 15 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க வந்து ஏவுகணை தாக்குதலையும் வந்து கம்போடியா சைட்ல இருந்து அதிகமான ஏவுகணைகளை வந்து உலகி செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு தாய் என்ன பண்றாங்கனாக்க இவங்களோட F-16 வந்து மேல அனுப்புறாங்க. இவங்களும் வந்து போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ரோட்ல தான் போட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்க பகுதியில் எதுவும் சேதம் இல்லை. கம்போடியாவோட ஜிடிபி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஜிடிபியோட ரொம்ப கம்மினா ஆமாங்க, ரொம்ப கம்மி. அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி ரொம்ப அதிகம். ஒரு காலத்துல தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல வல்லரசா ஒரு அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்ததுதான். பட் ஆனா இப்போதைக்கு எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. பட் இருந்தாலும் இது வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சைனாவும் அமெரிக்காவும் வந்து நாங்க உங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இவங்க 2 பேருமே வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னாக்கா இல்ல வர வேண்டாப்பா, நீ வர வேண்டாம், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வருது. பார்ப்போம் இவங்க வந்து என்ன மாதிரி வந்து அடுத்து இன்னொரு பாத்தீங்கன்னா மலேசியாவும் வந்து ஒரு பேச்சு கலைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி இருக்கு. அவங்க சைடு மன்னராட்சி தான் இருக்கு. அங்க உள்ளவரு இங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் சைடு ஒரு பிரதமர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்கன்னு இருக்காங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுத்தவங்கல ஒரு இளம் பெண் 25 வயசு தான் ஆகுது. அவங்க ஒரு பிரதமரா இருக்காங்க. ஸோ அவங்க மேலே ஒரு ரீசெண்டா ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து எந்த கண்ட்ரியும் நடக்காது. ஒரு பிரதமரையும் வந்து ரிசைன் பண்ண ரிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னாக்க இந்த தாய் கோயிலுக்கும் இன்னொரு கோயில் வந்து தாய்லாந்துலயும் இந்த கோயிலுக்கும் இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 80 கிலோமீட்டர் எல்லைக்கு தான் மிகப்பெரிய போர் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுறாங்க. ஸோ இதற்கு தான் வந்து இதுல வந்து மேற்குள்ள நாடுகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அப்ப இருந்த பிரான்ஸ் தான் வந்து 1907 வந்து இந்த கம்போடியாவுக்கு இதை வந்து பிரிச்சு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ பிரான்ஸ் தான் வந்து அப்ப இருக்கிற இடத்த பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து உங்களுக்குள்ள வந்து இல்ல அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு வந்து தாய் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து கம்போடியாவை விட்டு கொடுக்கறதுனால இதுல 1962 பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து கம்போடியாவுக்கு தான் இது வந்து இந்த கோயில் அப்படின்னு வந்து ஒரு சட்டம் இயற்றப்படுது. இதனால இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போய் இன்டர்நேஷனல் கோர்ட் என்ன பண்றாங்கனாக்கா இல்ல இந்த கோயில் வந்து கம்போடியாவை சேர்ந்தது, இது வந்து தாய்க்கு கிடையாது அப்படின்னு இன்டர்நேஷனல் கோர்ட்லயே வந்து ஆர்டரும் பாஸ் பண்ணப்படுது. ஆனா வந்து இதை வந்து இவங்க ஏத்துக்கிற மாட்டாங்கிறாங்க. இது வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவன் கோயில் வந்து இதுல வந்து கம்போடியா வந்து கெமர் எம்பையர்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து 2013 இருந்து 2014 வரையும் ஐசிஜிஏ அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து இது வந்து போயிருக்கு. இந்த கேஸ்ல வந்து கம்போடியாவுக்கு சேர்ந்ததுங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆனது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2025ல இந்த இது வந்து நேஷனல் இதுல என்னன்னாக்க இந்த தாய்லாந்தை சேர்ந்தவங்களும்
அதே மாதிரி கம்போடியா சேர்ந்தவங்களும் அவங்களுடைய வந்து கம்போடியா சேர்ந்தவங்க வந்து அங்கே போயிட்டு அவங்களோட தேசிய கீதத்தை வந்து பாடியிருக்காங்க அந்த கோயில்ல. ஸோ பாடினது தான் வந்து நீ எப்படி பாடலாம் அப்படிங்கிற மாதிரி தாய் சைடு போய் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல தான் சண்டை வந்து இப்போ துப்பாக்கி சண்டை வரையும் வந்திருந்திருக்கு. ஸோ இதுல வந்து 15 பேருக்கு மேல இறந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் இந்த போர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூலை 24 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து போயிட்டு இருக்கு பார்ப்போம். இவங்க பேச்சுவார்த்தை மூலியமா இதை முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 கண்ட்ரியுமே வந்து ரொம்ப ஒரு அழகான கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரி வந்து சண்டை வராம அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஷெல்டர்ல போயிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைங்கள் எல்லாமே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அங்கே என்னென்ன மாதிரியே வந்து மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அது இல்லாம சைனா என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இங்க உள்ள கம்போடியாவுக்கு ரோந்து பணிக்காண்டி வந்து ரோபோ நாய்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோபோ நாய்களை வச்சு அவங்க யார் வர்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காண்டியும் சைனா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கம்போடியா வந்து சைனா ப்ரோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து சாய் சைடு இருக்காங்க. 2 பேரும் வந்து இவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும்னு தான் நம்மளோட எல்லாரோட ஆசையும். பார்ப்போம் என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறத. நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.